எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம 14th ஸ்டடி டிப் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி எப்படி டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து இந்த மாதிரி அன்றைக்கி டேயில் எத்தனை பேர் உங்கள் கிளாஸில் ப்ரெசென்ட்டாக இருக்காங்களோ அவ்வளோ கொஷின்ஸும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் சில பேருக்கு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கான டாஸ்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கான டாஸ்க் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்களோ அத்தனை கொஷின்ஸ் படிக்கணும். இதுதான் உங்களுக்கு. உங்கள் கிளாஸில் அன்றைக்கி 4 பேர் ஆப்சென்ட் இல்லை 5 பேர் ஆப்சென்ட் அப்படின்னா அத்தனை கொஷின்ஸ் படிக்கணும். ஆனால் டாஸ்க்குன்னும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இருக்குல்ல, டாஸ்க்னாலே கொஞ்சம் டஃப்பாக தானே இருக்கணும். 4 கொஸ்டின் 5 கொஸ்டினில் ஒரே ஒருத்தர் தான் ஆப்சென்ட் அப்படின்னு கூட வந்துடலாம் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா. அதனால் ஒரே ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு 2 மார்க் படிச்சுட்டு போட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆப்சென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ப்ரெசென்ட்டை சூஸ் பண்ணும்போது உங்கள் கிளாஸில் எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி டேயில் 2 மார்க்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, ஷார்ட் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி டேயில் எவ்வளோ பேர் ஆப்சென்ட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லாங் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 8 பேர் ஆப்சென்ட் அப்படின்னா 8 லாங் ஆன்சர் கொஸ்டின் நீங்கள் படிக்கணும். அதுதான் உங்கள் டாஸ்க்கு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் ஒரு வாட்டி பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதனால் சேனலில் இப்போயே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிக்க.